ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. இதன் காரணமாக தனது தோழி தக்ஷிதா பானு உதவியுடன் பெண்கள் நெற்றியில் வைக்கும் பொட்டுகளை சேகரிக்க ஆரம்பித்தார். குறைவான பொட்டுகளை சேர்த்தால் தன்னுடைய திறமையால் முதன்முறையாக 1000 பொட்டுகளை வடிவமைத்து தமிழ்நாடு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த நிறுவனம் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி கலைவாணியை கௌரவித்தது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல 1000 வகையான 2015 ஜனவரி 10 அப்போ எனக்கு 2 விருதுகள் கிடைச்சது. 10 மாதத்துல அக்டோபர் 1ஆம் தேதி அதே 2015ஆம் ஆண்டு என்னுடைய சாதனைகளை நானே முறியடிச்சு ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் திரும்பவும் 2வது முறையா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனைத் தொடர்ந்து அவர் மேலும் 3000 பொட்டுகளை சேகரித்து ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தார். அதனை ஆய்வு செய்த அந்த நிறுவனமும் கலைவாணியின் சாதனையை பாராட்டி சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கியது.